கண்களை மூடி கைகளை கூப்பி ஒரு நிமிடம் நம் இதயத்தில், இப்போது என் இதயத்தில் என் மனதில் இருக்கிற சிந்தனை எதை பற்றியது, யாரை பற்றியது? உண்மையில் என் ஆண்டவரை பற்றிய சிந்தனை, என் ஆண்டவரை பற்றிய ஆர்வம் நமக்குள் இருக்கிறதா? உண்மையில் இந்த நேரத்தில் நம் இறைவனைத்தான் முழுமனதோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இட்ட கட்டளை இது, நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு என்னை மட்டும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று நேரத்தில் முழு மனதோடு நாம் ஆண்டவரைத்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? முழு மனதோடு நாம் ஆண்டவரை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? முழு ஆற்றலையும் நம் ஆண்டவரை புகழ்வதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? உண்மையை சொல்ல போனால் ஆண்டவருடைய அருகில் இருக்கிற போதும், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற போதும் நமது மனதில் இருப்பவை எல்லாம் நமது வாழ்வினுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் தேவைகளும். ஆண்டவர் நம்மோடு சொன்ன காரியம், வார்த்தை, நீ முதலில் அவரது ஆட்சியை தேடு, அவருக்கு ஏற்புடையவற்றை தேடு, மற்றவை அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும், அத்தோடு சேர்த்து கொடுக்கப்படும். முதலில் அவரது அரசை, அவருக்கு ஏற்புடையவற்றை தேட வேண்டும், மற்றவை அனைத்தும் அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனது செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கு உனது உள்ளம் இருக்கும், உனது செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே உனது உள்ளம் இருக்கும். ஆண்டவரை சொத்தாக கொண்டிருக்கிற மக்கள் பேறு பெற்றவர்கள் என்று திருப்பாடல்களில் வாசிக்கிறோம். ஆண்டவரை சொத்தாக கொண்டிருக்கிற மக்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் தான் எனது சொத்து என்றால் எனது உள்ளம் ஆண்டவரை சுற்றி பற்றியதாக இருக்கும். எனது பிள்ளையும், எனது குடும்பமும், எனது நிலப்புலன்களும், எனது வாழ்க்கையினுடைய தேவைகளும், எனது வேலையும் தான் எனது சொத்தாக இருக்கிறது என்றால் எனது உள்ள சிந்தனை முழுவதும் அவர்களை பற்றியதும் அதை பற்றியதுமாக இருக்கும். ஆண்டவரை சொத்தாக கொண்டிருப்போம். ஆண்டவரே, வாழ்க்கை பயணத்தில் நான் உம்மை மறந்து உலகத்தில் உள்ள பலவற்றையும் எனக்குரியதாக, என்னுடையதாக நான் நினைத்து அவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, நீரே மிகப்பெரிய சொத்து என்பதை நான் அறியாமல் போய்விட்டேன். நீர்தான் மிகப்பெரிய சொத்து. உம்மை சொந்தமாக்கினால் இந்த உலகம் முழுவதையும் சொந்தமாக்கியதற்கு சமம் என்பதை அறியாமல் மிகப்பெரிய சொத்தான உம்மை நான் இழந்து விட்டேன். ஆண்டவரே, உம்மை சொந்தமாக்க வேண்டும். நீர் உபமை வழியாக சொன்னீர், விண்ணரசை எதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே, ஒருவர் கண்டடைந்த மிகப்பெரிய நிதி அதை ஒரு வயலில் மூடி வைத்துவிட்டு அந்த இடத்தை சொந்தமாக்குவதற்கு சமம் என்று சொன்னீர். மேலும் ஆண்டவரே, முத்து வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிக்கிறார். அதை கண்டடைந்த போது தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்தை சொந்தமாக்குவதற்கு சமானம் விண்ணரசு என்று நீர் கூறினீர். ஆண்டவரே, அந்த முத்தாக, அந்த நிதியாக இருப்பவர் நீர். உம்மை சொந்தமாக்குவதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் இழப்பது ஆண்டவரே மிகப்பெரியது, தேவையானது, இன்றியமையாதது என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, அதை உணர்ந்த பவுலடியார் சொன்னது போல, ஆண்டவரே, உம்மை சொந்தமாக்கி கொள்ள அவருக்குரியதாக இருந்த செல்வம், கல்வி, பெயர், புகழ், பதவி அனைத்தையும் பவுல் சொன்ன வார்த்தைகள் குப்பையாக கருதுகிறேன். உம்மை பெரியவராக இருக்கிற உம்மை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக உலகில் உள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்ன பவுலை போல், ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் குப்பை என உணர்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் குப்பை. இன்று இருக்கிறது நாளைக்கு வாடி போகிறதுமான சிறு புற்கொடியை போல் ஆண்டவரே, மனித வாழ்வு நீர்க்குமலைக்கு சமானமானது. மனித வாழ்வு எப்போது வேண்டுமானாலும் அந்த நீர்க்குமலை உடைந்து விடுவது போல மனித வாழ்வு உடைந்து விடும் என்பதை உணர்கிறோம். அந்த உடைந்து போகின்ற, நிலைகுலைந்து போகின்ற மனித வாழ்க்கையில் இவ்வுலகத்துறை பற்றிய சிந்தனைகளால் ஆண்டவரே வாழ்க்கையை இழந்து போய்விட்டோம். இந்த நேரத்திலே திரும்பி வருகிற எங்களது உள்ள சிந்தனைகளில் ஆண்டவரே, மிகப்பெரிய சொத்தான உம்மை சொந்தமாக்குகின்ற அருளை தாரும். மிகப்பெரிய சொத்தாகிய உம்மை பற்றிய சிந்தனையால் எனது உள்ளம் நிறைந்திருக்க ஆற்றல் தாரும். ஆண்டவரே, உண்ணும் போதும், உறங்கும் போதும், பயணம் செய்யும் போதும் எப்போதும் உம்மை பற்றிய சிந்தனையுடையவராக இருக்க அருள் தாரும். ஆண்டவரே, நீதிமொழிகள் 3:6
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் இறை வார்த்தையிலும் நாங்கள் இதையத்தான் நினைக்கிறோம் ஆண்டவரே, இதையத்தான் வாசிக்கிறோம். எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே உம்மை பற்றிய சிந்தனை, உமது வார்த்தையை பற்றிய சிந்தனை, உமது அரசை பற்றிய சிந்தனை, உம்மை சொந்தமாக்க வேண்டும் என்ற எண்ணம் இதை எங்களது இதயங்களில் இப்போதே பதித்தருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே பதித்தருளும் ஆண்டவரே. எங்களது வாழ்வுக்கு தேவையானதாக இன்றியமையாததாக இருப்பது எங்களது வாழ்வின் கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துன்பங்களை மறந்து, துயரங்களை மறந்து, மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு உலகத்தில் வாழ ஆண்டவரே உம்மை எனது பெரிய சொத்தாக கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீரே எனக்குரிய சொத்து என்று உணர்ந்து அந்த சொத்தை நோக்கி பயணிக்கின்ற ஆசீரை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா மக்களும் இந்த ஒரு வேண்டுதலை ஆண்டவருடைய சந்நிதியில் எழுப்பட்டும். ஏனெனில் ஆண்டவர் வந்தால் அவருக்குரியதெல்லாம் நம்முடையது. இந்த உலகம் முழுவதும் அவருக்குரியது. அவரை சொந்தமாக்கினவர்கள் இந்த உலகத்தை சொந்தமாக்கியவர்களுக்கு துல்லியம். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? நமது ஆன்மாவில் ஆண்டவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகம் முழுவதையும் நாம் சொந்தமாக்குனதற்கு துல்லியம். அப்படி இருக்க உலகம் முழுவதையும் நாம் சொந்தமாக்கிவிட்டு நம் ஆன்மாவில் ஆண்டவர் இல்லை என்றால், நம் ஆன்மாவை நாம் இழந்து விட்டோம் என்றால், அதனால் நமக்கு வருகின்ற பயன் என்ன? ஐயா ஆண்டவரே, உலகம் முழுவதையும் தேடுவதையும் சொந்தமாக்குவதையும் அல்ல, உம்மை சொந்தமாக்குவது, உம்மை சொந்தமாக்குவது எனக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மை சொந்தமாக்க வேண்டும், உம்மை என்னுடையதாக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த அருளை எனக்கு தாரும். நீர் என் இதயத்திற்குள் குடிகொண்டு என்னை முழுவதும் ஆட்கொள்ள வேண்டும். அந்த அருளை எனக்கு தாரும். ஆண்டவருடைய சந்நிதியில் அமர்ந்து கொண்டு நற்கருணை நாதரை பார்ப்போம். நமது கண்கள் வழியாக நமது இதயத்திலும் நமது சிந்தனையிலும் நமது எல்லா உடலுடைய உறுப்புகளிலும் ஆண்டவர் வந்து நிறையட்டும். நமது உடல் முழுவதும் ஆண்டவர் நிரம்ப வேண்டும். நமது வாழ்க்கையில் ஆண்டவர் நிரம்ப வேண்டும். நமது சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் ஆண்டவர் பிரதிபலிக்க வேண்டும். நாம் காண்கின்றவர்கள், நம்மை காண்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்கின்றதாக மாற வேண்டும். நாம் பார்க்கின்றவர்களிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்றவர்களாக மாற வேண்டும். கேட்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் இறைவனுடைய வார்த்தைகளாக மாற வேண்டும். நல்லவற்றை சிந்திக்க, நல்லவற்றை காண, நல்லவற்றை கேட்க, நல்லவற்றை பேச, இறை வார்த்தையை பேச இதயத்தில் இறைவன் நிறைந்திருக்க வேண்டும். அவரே நமது சொத்தாக மாற வேண்டும். ஆண்டவரை, நற்கருணை நாதரை பார்ப்போம். அவர் அப்பமாக மாறியது, நற்கருணையாக மாறியது, நம் வாழ்வுக்குள் வந்து நுழைய ஒரு மனிதராக அவர் வந்து எங்கிருந்தார் என்றால் அவரை நம்முள் இணைத்துக் கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல, முடியாத காரியம். ஆனால் சிறு அப்பமாக அவர் மாறுகிற போது, சிறு ரசமாக அவர் மாறுகிற போது நமது உயிரோடு கலப்பது எளிதான காரியம். நம்மோடு கலக்க வேண்டும், நம்மோடு இணைய வேண்டும், நம்மை அவராக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்பமாக மாறினார். அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். மிக உன்னதமானவர், உயர்ந்தவர், உலகம் முழுவதும் உள்ளடக்கினாலும் கொள்வதற்கு இயலாதவர் ஒரு சிறு அப்பத்திற்குள் தன்னை ஒடுக்கி கொண்டார். சிறு அப்பத்திற்குள் தன்னை தாழ்த்தி கொண்டார். நம்மோடு இணைய, நமது வாழ்க்கையோடு சேர்ந்திருக்க, நம் இதயத்தில், நம் உடலில், நம் சிந்தனையில் முழுவதும் அவர் நிறைந்திருப்பதற்காக அப்பமாக மாறினார். அந்த ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே, நான் எனது வாழ்க்கையில் எவ்வளவு அகங்காரத்தோடு, மிகப்பெரிய நீர் எவ்வளவு தாழ்த்தி கொண்டு அப்பமாக மாறினீரோ அதற்கு நேர் எதிர்மாறாக ஆண்டவரே, மிக அற்பமான நான் மிக பெரியவனாக, இந்த உலகத்தில் நான் தான் சிறந்தவன் என்றோ பெரியவன் என்றோ எண்ணிக்கொண்டு எனது கணவனை, எனது மனைவியை, எனது பிள்ளைகளை, என்னிடம் வேலை பார்க்கின்றவர்களை, நான் சந்திக்கின்ற நபர்களில் எல்லாம் கோபத்தோடு, வெறுப்போடு, பகையோடு பேசின வார்த்தைகளும் கூறின கடிஞ்சொற்களும் ஆண்டவரே, நான் எவ்வளவுக்கு கேடு கெட்டவன் என்பதை உணர்த்துகிறது ஆண்டவரே. இந்த வார்த்தைகள், நான் விரல் சூண்டினவர்கள் எல்லாவரும் என்னை பார்த்து கேட்கின்ற காரியம் உண்டு, நீ அவ்வளவுக்கு உன்னதனானவனா? மிகப்பெரிய உன்னதனான கடவுளே அப்பமாக மாறுகிற போது நான் மிக சொற்பமான சிறிய ஆயுளை உடைய மனிதன், நான் மிக பெரியவனாக இதோ பல்லாண்டு காலம் நீடித்திருக்கிற வாழ்க்கை உடையவனை போல
அல்லது எல்லா ஞானத்தையும் தன்னகத்தை கொண்டவனை போல, எல்லா அதிகாரமும் வல்லமையும் தன்னகத்தை கொண்டவனை போல எத்தனையோ நபர்களோடு பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நபர்களை நாங்கள் கோபத்தோடு பார்த்து இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். பலரையும் எங்களது வாழ்க்கையை விட்டு புறந்தள்ளி இருக்கிறோம். அவர்கள் தகுதியற்றவர்கள், என்னோடு இருப்பதற்கு, என்னோடு பேசுவதற்கு, என்னை தொடுவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்றெல்லாம் எத்தனையோ நபர்களை நாங்கள் அகற்றி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாரோடும் ஒன்றாவதற்காக அப்பமானீர். நானானால் அதற்கு நேர்மாறாக எல்லாரையும் என்னிடமிருந்து அகற்றி அகற்றி தனி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அன்பு கூறுவார் யாரும் இல்லாதவர்களாக, எல்லாருக்கு எதிராக புரணி பேசிக்கொண்டு, பலரை குறை கூறிக்கொண்டு, ஒருவரை சார்ந்து பிறரை குறை சொல்லி, அவரை சார்ந்து இவரை குறை சொல்லி என்று எங்களது வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நன்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எளிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக அகங்காரத்தோடு சுயநலத்தோடு எங்களையே இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள, நாங்கள் எங்களை பெற்றுக்கொள்வது என்பது ஆண்டவரே நீர் படைத்த அந்த உயிரை எங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்வது, நீர் தந்த அந்த ஆவியை, தூய ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில், எங்களது இதயத்தில், எங்களது வாழ்க்கையில் முழுவதும் நாங்கள் கொண்டு நடக்க வேண்டும். உமது ஆவியானவர் வந்தார், உமது ஆவியானவர் கூடியிருந்தால், உமது ஆவி எங்களுக்குள் வாசம் செய்தால், உங்களது ஆவி எங்களை நடத்தினால் ஆண்டவரே எங்களது வாழ்வு உமக்கு ஏற்புடையதாக, உம்மை போல் எளியதாக மாறும். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையும் மாறியது ஆண்டவரே. திருத்தூதர்களை நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரே. நீர் இறந்து உம்மை சிலுவையில் அறைந்து கொன்ற போது உம்மை விட்டு தங்களது கடமையை மறந்தவர்களாக மீண்டும் உலகத்திற்கு ஓடிப்போனவர்கள், ஆனால் ஆவியை பெற்றார்கள். அவர்களது வாழ்வு உமக்காக மாறியது. உயிரையே உமக்காக கொடுப்பதற்கு அவர்கள் திறன் பெற்றார்கள், வலிமை பெற்றார்கள், ஆற்றல் பெற்றார்கள். ஆண்டவரே எத்தனையோ புனிதர்களை நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரே. உம்மை சொந்தமாக்கினவர்கள், உமது ஆவியின் ஆற்றலை தங்களது இதயத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை உம்மை சொந்தமாக்கின வல்லமையோடு, நீர் இருக்கிறீர் என்ற ஆற்றலோடு பிறர் முன்னிலையில் தங்களை தாழ்த்தி கொண்டு எளிமைப்பட்டு கொண்டு தங்களது உயிரையே உமக்காக கொடுத்தார்கள் ஆண்டவரே. உமது வல்லமை, உமது அருள், உமது ஆற்றல், உமது ஆசீர்வாதம் அனைத்தும் தூய ஆவியானவரில் இருக்கிறது. அந்த ஆவியானவரை எங்களுக்கு ஆண்டவரை தொடக்கத்தில் கொடுத்தீர், திருமுழுக்கு வேளையில் நீர் கொடுத்தீர் ஆண்டவரை. ஒவ்வொரு அருள் அடையாளங்களை பெற்ற போது நீர் கொடுத்தீர். ஆனால் நாங்கள் எங்களது வாழ்க்கை பயணத்தில் அவரை இழந்து விட்டோம். அவரோடு கலந்து ஆலோசிக்காமல் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி முதலாவது ஆவியானவரால் நிரம்ப பெற்றவர்களாக, ஆவியின் வல்லமை எங்களது இதயத்திலே கொண்டவர்களாக, ஆவியினுடைய வல்லமையோடு ஊக்கத்தோடு செயல்பட உம்மை பறைசாற்றுகின்றவர்களாக, உம்மை எங்களது இதயத்தில் கொண்டவர்களாக, உம்மை போல எங்களை தாழ்த்தி எளிமைப்பட்டு கொண்டு எங்களை சந்திக்கிறவர்களை எல்லாம் புஞ்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் சொன்னது போல பாவத்தை வெறுத்து பாபியை அன்பு செய்கின்ற ஒரு வல்லமை, பாவத்தை வெறுத்து பாபியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வல்லமை, பாவத்தை வெறுத்து பாபியோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அருளும் ஆசீர்வாதமும் ஆண்டவரை, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கின்ற ஒரு அருள் எங்களுக்குள் பெருக ஆண்டவரே. உமது வல்லமை, உமது ஆவி எங்களுக்குள் தாரும் ஆண்டவரே. உமது ஆவியானவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். உமது ஆவியானவரை கொடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஆவியானவரின் கனிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரே உமது ஆவியை, உமது ஆவியை, உன்னதத்தின் வல்லமையை, நீர் வாக்களித்த உமது வல்லமையை, ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும். உமது ஆவியினால் திடம் கொள்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனெனில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆவியினுடைய வல்லமையால் நிரம்ப பெற்றவர்கள் நன்மைகள் செய்கின்றவர்களாக மாறினார்கள். தீமைக்கு எதிராக போராடுகின்றவர்களாக இருந்தார்கள், தீமையை விட்டு விலகினவர்களாக இருந்தார்கள், உமக்கு ஏற்புடையதை செய்கின்றவர்களாக, உமக்காக வாழ்கின்றவர்களாக மாறினார்கள். அதுபோல நாங்களும் மாற வேண்டும். அதுபோல நாங்கள் தீமைக்கு எதிராக போராட வேண்டும். அதுபோல நாங்கள் நன்மைகள் செய்ய வேண்டும். உமது அரசை கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த கடமைகளாகின்ற இறை வார்த்தையை பறைசாற்ற, தீய ஆவிகளை ஓட்ட ஆண்டவரே, நோய்களை குணப்படுத்துகின்ற அருள்னாலும் வல்லமையினாலும் நாங்கள் அனைவரும் நிரம்பப்பட வேண்டும். அதற்காக உமது ஆவியை, உமது உன்னதத்தின் சக்தியை நேரத்திலே தாரும் ஆண்டவரே. எவ்வாறு திருமுழுக்கு வேளையில் வானம் திறந்தது இருந்ததும் அதுபோல புறாவடிவில் ஆவியான ஒரு மீது வந்து நிறைந்தாரோ, எங்களுக்குள் இந்த நேரத்திலே
உமது வல்லமை அதுபோல இறங்கி வர நாங்கள் செபிக்கிறோம். உன்னதத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே குடிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, உமது ஆவியினால், உமது அக்கினியினால், உமது அபிஷேகத்தினால் எங்களை இந்த நேரத்திலே ஆட்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அது வாழ்வு ஆசியாக மாறும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற கரங்களை பின்னெடுத்தால் அந்த வாழ்வு ஆசி பெற்றதிலிருந்து மாறும். ஆசீர்வதிக்கின்ற கரம் நம்மோடு இருக்கிற வரையில் மட்டும்தான் அது வாழ்வு ஆசி பெற்றதாக இருக்கும். சில வேளைகளில் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கலாம், சில வேளைகளில் ஆண்டவர் வேதனைகளை அனுமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் கைவிடுபவர் அல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு மறைந்திருப்பவர் அல்ல. மாறாக தனது மக்களுக்காக எப்போதும் காத்திருக்கிற இறைவன், தமது மக்களுக்காக எப்போதும் காத்திருக்கிற இறைவன், தன்னை தெரியாது, யாரென்றே தெரியாது என்று கூறி சபித்து ஆணையிட்ட பேதுருவை அவன் வாழ்வு அழிந்து போகக்கூடாது என்று அவனுடைய கண்களை பார்த்து மனமாறுதலுக்கான அழைப்பலை கொடுத்த ஆண்டவர், மும்முறை மறுதளிப்பார் என்று கூறியும் அதை ஏற்றுக்கொள்ளாத பேதுரு, ஆனால் உண்மையில் மறுதளித்த போது ஆண்டவருடைய கண்களை பார்த்து மனம் மாறி வேதனையுற்று கண்ணீரோடு ஆண்டவருக்கு எதிராக தவறு செய்ததை நினைத்து மனம் வருந்தி அவரது சந்நிதியிலே வந்து, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் 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 என்று சொல்லி அவருடைய அருகில் தஞ்சமடைந்த பேதுருவை போல நாமும் கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருக்கலாம், அவரை மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை மறக்கவில்லை, அவர் நம்மை தள்ளிவிடவில்லை. நாம் அவரை தள்ளிவிட்டிருக்கலாம், அவரை துரத்தி இருக்கலாம், அவரிடமிருந்து நாம் அகன்று போயிருக்கலாம். ஆனால் அவர் நம்மிடமிருந்து அகன்றிருக்கிறவல்ல, அவர் நம்மிடமிருந்து மறைந்திருப்பவர் அல்ல. தனது மக்களுக்காக, தனது மக்கள் தன்னிடம் வருகின்றதை காத்திருக்கிற அன்பு தந்தை அவர், அன்பு தந்தை அவர். இதோ நமக்காக காத்திருந்து நமது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஆண்டவர் அவரது முன்னிலையிலே முழந்தாள் படிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமது எல்லா எண்ணங்களையும், நமது எல்லா வேண்டுதல்களையும், நமது எல்லா விண்ணப்பங்களையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எனது வாழ்வில் எது தேவை என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் வாழ்வில் உள்ள குறைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, அவற்றை நிறைவாக மாற்றும். என் வாழ்விலுடைய கஷ்டங்கள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த கஷ்டங்களை ஆண்டவரே நன்மையாக மாற்றும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, அந்த வேதனைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றும். ஆண்டவரே, மது முன்னிலையில் ஒன்றும் மறைவா இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அனைத்தையுமே எடுத்து மாற்றிக்கொண்டு ஆசியால் என் இதயத்தை நிரப்பும். ஆண்டவரே, மக்கு முன்னிலையில் நான் இதோ நிற்கிறேன். வெறும் களிமண்ணான நான், வெறும் எலும்பும் சதையுமான நான், உமது ஆவி இல்லாமல் எனது வாழ்வு வீண். ஆண்டவரே, உமது உன்னத வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும். எங்களது வாழ்வை ஆசீரால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களது வாழ்வை நலன்களால் நிரப்பும். ஆண்டவரே, உமக்கு ஏற்புடையதாக உமது சித்தப்படி வாழ ஆண்டவரே அருளைத்தார். உலகத்தில் எல்லாவரையும் அன்பு செய்ய வேண்டும். எங்களை சார்ந்திருக்கிறவர்களை மன்னிக்க வர வேண்டும். வெறுப்பும் பகைமையும் எங்களிடமிருந்து அகன்று போக வேண்டும். என்றும் உம்மை தேட வேண்டும் என்ற எண்ணம், என்றும் உமக்கு அடிபணிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆண்டவரே, உமது பலியோடு எங்களது வாழ்வை சேர்த்து வைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், எல்லா நாளும் பலி ஒப்பு கொடுத்து உம்மை உட்கொள்ளுகின்ற ஒரு பெரிய வரம் தாரும். ஆண்டவரே, ஏனெனில் ஆண்டவரே, நீர்தான் மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தான உம்மை அனுதினம் அனுபவிக்க, அனுதினம் என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள, என் உடலில் சொந்தமாக்க ஆண்டவரே, எல்லா நாளும் உமது பலியில் கலந்து கொள்ள, எல்லா நாளும் உமது நற்கருடையை உட்கொள்ள ஆசீரை தாரும். ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை அலங்கரிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்போம்.